சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் ஃபெலிக்ஸ். வணக்கம் சார். 2 தினங்களுக்கு முன்பாக பாமகவின் பொதுக்குழுவில் வெளிப்படையாகவே அந்த கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கும் அந்த கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் நடந்த மோதல் ரொம்ப வைரலா பேசப்பட்டது. அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக தைலாபுர தோட்டத்திலையும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸை சந்திச்சாரு. அதாவது டாக்டர் ராமதாஸின் மகள் வழி பேரனான முகுந்தன் அவரை இளைஞரணி தலைவரா போடணும் அப்படின்றதுதான் டாக்டர் ராமதாஸ் சொன்னது. அதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. பனையூர்ல அலுவலகம் நான் திறக்கிறேன், எல்லாரும் அங்க வாங்க சந்திக்கலாம் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இது நேற்று பத்திரிகையாளர்கிட்ட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது, இது எங்க கட்சி ஜனநாயகமான கட்சி, நாங்க சண்டை போட்டுக்குவோம், என்ன இருந்தாலும் ஐயா ஐயா தான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த இளைஞரணி தலைவர் பதவி ஒரு ஒரு சர்ச்சையா இருக்குது, முகுந்தன் விலகிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படுது. இந்த பாமகவோட உட்கட்சி பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? பாமகவுக்கும் எனக்குமான தொடர்பு ரொம்ப அதிகம். அதாவது வன்னியர் சங்கம் 1880களில் துவக்கப்பட்டது. முதல் வன்னியர் சங்கம் தமிழ்நாட்டில் ராயபுரம் தான் அதோட துவக்கம். நான் அந்த இனத்தை சார்ந்தவன் அல்ல. ஆனால் சமூக நீதி, இடஒதுக்கீடு இதில் ஒரு பத்திரிகையாளனுக்கே இருக்கிற இயல்பான அக்கறை காரணமாக அவர்களோட தோற்ற வளர்ச்சியில் நான் ரொம்ப ஆர்வம் காட்டி வந்தேன். அப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்குலாம் தெரியாது. ஆனா அவரு 80களில் நிறைய சங்கம், போட்டி சங்கம் அந்த காலத்திலே வந்துருச்சு. கடலூர், பரங்கிப்பேட்டை இதெல்லாம் அது ஒரு தலைமையிடம் மாதிரி எல்லா சங்கங்களையும் ஒன்றாக இணைத்து 80ல் வன்னியர் சங்கம் துவக்கப்பட்டிருக்கிறது. 80ல் தான் நான் பத்திரிகையாளன் ஆகிறேன். துவக்கப்பட்ட அந்த காலகட்டம் எனக்கு பரிச்சயம் கிடையாது. 84க்கு பிறகு எனக்கு நிறைய தொடர்பு. அப்போ மருத்துவர் ராமதாஸ், நான் ஆரம்பத்தில் சந்தித்த மருத்துவர் ராமதாஸ் ரொம்ப எளிய மனிதர். ஒரு 2 ரூபாய் 5 ரூபாய் அவர் கிளினிக்ல பணம் வாங்குறது, ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறதெல்லாம் நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். பெரிய மரியாதை இருந்துச்சு அவர் பேர்ல. இது ரெகுலரா திண்டிவனம் போறது, இந்த சமூக நீதி கூட்டங்கள்ல கலந்துக்கிறதுக்கு அழைப்பு விடுப்பாரு. இயன்றவரை சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் போயிருக்கோம், சேத்தியா, தோப்பு உட்பட. வன்னியர் சங்கத்தோட மூத்த முன்னோடிகள் பலரையும் எனக்கு நேரடியா தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பேராசிரியர் தீரன்லாம் அதிகாலை வேலையில கூட எங்க வீட்டுக்கு வருவார். ஒரு 6 மணி அப்படியெல்லாம் கூட எங்க வீட்டுக்கு வருவார். இப்போ பூத்த அருள்மொழி இவங்க, இப்போ நீங்க பேர் கேள்விப்படுறீங்க, பூத்த இளங்கோவன், இவங்க எல்லாமே எனக்கு தெரியும். சிதம்பரத்துல இருந்து, சிதம்பரம் காலகட்டத்தில் அவங்க குண்டாஸ்ல அடைக்கப்பட்டார்கள். அதை எதிர்த்து நடந்த கண்டன போராட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்கேன். இப்படியே காலம் போகும்போது 87 தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சாலை மறியல் போராட்டம். 1 வார போராட்டம், செப்டம்பர் 17 ஸ்டார்ட். ஏன் அந்த தேதி ரொம்ப ஞாபகம்னா, அது கரெக்டா திமுகவோட 30 விழாவோட முடிவு. இப்ப 30 விழாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆன தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு திரும்பி வந்த திமுக தொண்டர்கள் அதுல மாட்டிக்கிட்டாங்க. அந்த சாலை மறியல் போராட்டத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எம்ஜிஆர் ஆட்சி காலம். எம்ஜிஆர் இல்லை, அவர் யூஎஸ்ல ட்ரீட்மெண்ட். பண்ருட்டியார் தான் வன்னியர் இனத்தின் ஒரு பெரிய அரசியல் முகமாக அந்த காலகட்டத்தில் இருந்தாரு. அவரால் சமாதானப்படுத்த முடியல. அப்போ 1 வார போராட்டம், அதுல உயிர் சேதம், நிறைய தென் மாவட்டங்களுக்கு போக்குவரத்து சுத்தமா பாதிக்கப்பட்டுருச்சு. இப்படியான ஒரு சூழலுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். கோரிக்கை 2 தான். 20% இடஒதுக்கீடு. அதாவது அப்போ நமக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு 50% மொத்தமா இருந்துச்சு. அதுல 20% உள் ஒதுக்கீடு, 2% மத்திய பணியிடங்கள்ல ஒதுக்கீடு. அதை இப்ப மறந்தே போயிட்டாங்க. 2% பத்தி பேச்சே கிடையாது. இதுதான் அப்போ இடஒதுக்கீட்டுக்காகவே வன்னியர் சங்கத்தோட மெயின் டிமாண்ட் அதுதான். அப்போ அது போக அவங்க சொன்ன பிற விஷயங்கள் என்னன்னா, 22% பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு உயர்த்தப்படணும். அதெல்லாம் இப்போ விட்டாச்சு. அது சுத்தமா அது கிடையாதுங்க. அனைத்து சாதியினருக்கும் சாதியின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு, இது இன்னொரு டிமாண்ட். வன்னியர் சங்கம் ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த 1800களில் துவங்கப்பட்ட போதுமே கிட்டத்தட்ட இந்த டிமாண்ட் தான். அப்போ பெரிய அளவுக்கு அவங்க மிகப்பெரிய நிலச்சுவான்தாரர்களாக, பணக்காரர்களாக இருந்தவர்கள்
இன்னும் சொல்ல போனா 2 குதிரை பூட்டிய சாரட் வண்டியில போனவங்க, 4 குதிரை பூட்டிய சாரட் வண்டியில போனவங்க, அப்படி ஒரு பெரிய இனங்க. ரொம்ப வலிமையான இனம், பெரிய இனம். தமிழ்நாட்டில் வந்து எப்படி முக்குளத்தூர் தென்பகுதிகளில் செறிந்து வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இவங்க வடபகுதியில் செறிந்து வாழ்ந்தாங்க. கெடிலம் ஆறு தான் அந்த எல்லை. முக்குளத்தூர் இதுல சொல்லும் போது எப்போதுமே காவிரி ஆறு அக்கறை இக்கரைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கெடிலம் ஆறு அக்கறை இக்கரை. இதுதான் இந்த வரலாறு. அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். யாரையும் உயர்த்தி பேசணும் தாழ்த்தி பேசணுங்கிறது என்ன இல்லை. அப்போ 89 ஜூலை மாதம் பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கோளா பேசும்போது நான் துவக்கோளால பேசினேன். ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் ஒரு புதிய கட்சி வரட்டும், இடஒதுக்கீடுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், அது மக்களுக்கு போய் சேரணும். அதாவது இடஒதுக்கீடோட பயன்களே தெரியாமலே ஒரு பெரிய மக்கள் ஜனத்தொகை வந்து அது வாங்கிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீடை ஏன் நம்ம பாதுகாக்கணும், சமூக நீதினா என்ன, இதெல்லாம் தெரியணும். அப்ப நம்ம கடமை என்னன்னா அதெல்லாம் சொல்றது. இப்ப 80ல எம்ஜிஆர் அவர்கள் பொருளாதார உச்சவரம்பு இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். அது 80. அப்பதான் வன்னியர் சங்கமும் தோற்றுவிக்கப்படுது. அந்த காலகட்டத்தை ஒட்டிதான் எம்ஜிஆர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு இப்போ நாம பேசுறது 87 சாலை மறியல் போராட்டம், அதுக்கு பிறகு 89 கட்சி துவக்கம். அப்போ ஆரம்பத்துல வந்து ஒரு ஒரு இனத்தின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுகிற ஒரு அமைப்பு அரசியலுக்குள்ள வரும்போது பல பிரச்சனைகள் வரும். நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பத்துல ஏராளமான பேர் பாடுபட்டாங்க. பலரையும் எனக்கு நேரடியாவே தெரியும். அப்போ டாக்டர் ஐயா வந்து அவர் தான் முதல் ஒரிஜினல் சவுக்கு. அண்ணா வடிக்கலாம் முந்தைய அவர் சவுக்கை கையில் எடுத்தவர். நானும் என் குடும்பத்தாரோ வந்து எந்த அரசியல் பதவிக்கு ஆசைப்பட மாட்டோம், தேர்தலில் போட்டியிட மாட்டோம், அப்படியெல்லாம் போட்டியிட்டா சவுக்கை எடுத்து சந்தியில் நிறுத்தி என்னை அடியுங்கள்னு அவர் சொன்னார். அந்த கூட்டத்துல சொன்னாரு. அதுக்கு பிறகு பல முறை சொல்லியிருக்காரு. இப்படிதான் வந்து அந்த வரலாறு. 89 தேர்தல் வரும்போது மக்களவை தேர்தல். அப்போ வாழப்பாடி ராமூர்த்தி எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், வன்னியர் இனத்தை சேர்ந்தவர் தான் அவரும். அவர் வந்து இந்த மாதிரி பாமக தனியா போட்டியிடுது, டாக்டர் அறிவிச்சிட்டார் தனியா போட்டிடுறோம். ஏன்னா 89 தேர்தல் புறக்கணிப்பு, 89 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்களவை தேர்தல் வரும்போது அவங்க தேர்தலில் போட்டியிடுறதுன்னு முடிவு எடுத்தாங்க. அப்ப அது வந்து திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில என்ன கிடைச்சதுன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இந்த எல்லா சங்கத்தையும் அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தெரிஞ்சு அதுக்கு பிறகு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு இயற்கை எழுதி விட்டார். ஸோ அது அப்படியே நின்று போச்சு. 88 கவர்னர் ஆட்சி, சுத்தமா இந்த பிரச்சனையை பத்தி யாருமே கண்டுக்கல. 89 கலைஞர் வந்த உடனே திருப்பி அவர் எல்லாரையும் கூப்பிட்டு விட்டு பேசி உள்ஒதுக்கீடு வந்து 50% பிற்படுத்தப்பட்டவருக்கு இருந்த இடஒதுக்கீட்டுல 20% உள்ஒதுக்கீடு, 20% உள்ஒதுக்கீட்டுல வன்னியர் உள்ளிட்ட 108 ஜாதிகள். அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, நம்ம ஜாதி பேஸ்டா ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது, இந்த ஜாதிக்கு எவ்வளவுன்னு கொடுக்க முடியாது, கிளாஸ் பேஸ்ட் ரிசர்வேஷன்ங்கிறது. அதனால மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு ஒரு கிளாஸை உருவாக்கி அந்த கிளாஸுக்கு 20%. டாக்டர் அதை ஒத்துக்கிட்டு பெரிய அளவுக்கு கலைஞரை எல்லாம் பாராட்டி பேசியிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கோளா ஜூலை, அந்த கூட்டத்திலும் இதை பற்றி எல்லாம் பேசப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கு முன்பே வந்து தராசு பத்திரிகையில எங்கள் போராட்டம் எதற்காகன்னு டாக்டர் ஐயா வந்து ஒரு கட்டுரை தொடர் எழுதினாரு. ஏன் இந்த போராட்டம் அப்படி. அதான் நிறைய பேருக்கு அந்த வன்னியருங்கிற அந்த கன்சால்டேட்டடான பேர் புரியல. நிறைய உட்பிரிவுகள் இருந்தது. அந்த உட்பிரிவுகள் பேரால தான் அழைக்கப்பட்டு வந்தாரு. அப்போ அது குறிப்பா தென் தமிழகத்துல இருந்தவங்களுக்கு அது புரியல. ஸோ பத்திரிகையில தொடர் கட்டுரை வந்த பிறகு இதோட வீழ்ச்சி என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்க. பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கோளாவுக்கு பிறகு தேர்தல், மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தல் வரும்போது இவர் தனியா நிக்கணும் என்று சொல்லும் போது, அப்ப பாண்டிச்சேரியில வேற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். பாண்டிச்சேரியில வன்னியர் ரொம்ப ஜாஸ்தி. வாழப்பாடி வந்து என்னைய கூப்பிட்டு, நீங்க அவர்கிட்ட பேசுங்க, ஒரு சிம்பிள் கான்செப்ட். அதாவது ஒரு தொகுதியில ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதிகமா இருக்கு, அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஒருவரே தேர்தலுக்கு நிக்கிறாரு, அந்த குறிப்பிட்ட ஜாதியின் பெயரால் இருக்கிற ஒரு அமைப்பு சார்பாக அவருக்கு ஓட்டு விழுமா, இல்ல அதே ஜாதியை சேர்ந்த இன்னொருவர் ஆனால் வந்து அனைவருக்கும் பொதுவானவராக இருக்காரு, அவருக்கு ஓட்டு விழுமா? அதாவது வன்னியர் சங்கமோ பாட்டாளி மக்கள் கட்சியோ நிறுத்துகிற வன்னியர் வெற்றி பெறுகிற வாய்ப்பை காட்டிலும் காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ அதிமுகவோ நிறுத்துகிற வன்னியர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி தான். ஒரு தொகுதியில இவ்வளவு கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க,
கட்சி வந்து அப்படிதான் நிறுத்தும் எல்லா கட்சியும். அப்போ நீங்க அதை டாக்டர்கிட்ட பேசுங்க. அப்ப நான் போய் பேசினேன். அவரு டாக்டர் அதை ஒத்துக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம தனியா நின்னாலே மத்திய அரசே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கேண்டிடேட் வெற்றி பெறுகிற எம்பிக்கள் வச்சுதான் நடக்கும். பாண்டிச்சேரியில நம்ம தனியாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா பாண்டிச்சேரியில அவர் நினைச்ச மாதிரிலாம் வெற்றி பெற முடியல. 5% ஓட்டு தான் கிடைச்சது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றி பெற்றது. திமுக ஆட்சியில இருக்கும் போதே 89, 91, 91ல தனித்து போட்டி தான். அதாவது சிறிய கட்சிகளோட கூட்டணின்னு வச்சுக்கலாம். ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. ஏன்னா ராஜீவ் கொலைய பெரிய அளவுக்கு அதிமுக காங்கிரஸ்க்கு ஆதரவா அந்த அலையை அடிச்சது. ஒரு தொகுதி, அதான் பண்ருட்டி. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் 87 சாலை மறியல் போராட்டத்துல அதிமுகவில் இருந்தவர், அமைச்சரவையில் எம்ஜிஆருக்கு செல்லப்பிள்ளை மாதிரி இருந்தவர். சாலை மறியல் போராட்டத்தை வந்து அதை கண்டித்து கூட பேசியிருக்காரு. அவர் பாமக சேர்ந்து பாமகவின் முதல் எம்எல்ஏ ஆயிட்டாரு. வரலாறு எவ்வளவு பாருங்க. அவர் யானை சின்னம் தமிழ்நாடு அவங்க உற்சாகம் ஆயிட்டாங்க. ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா? ஏன்னா இவ்வளவு பெரிய அலையில தமிழ்நாடு சட்டமன்ற முதல் கூட்டத்தொடருக்கு பண்ருட்டியார் அவர்களே ஒரு யானை மேல உட்கார வச்சு சட்டமன்றத்தை கூட்டு வந்தாங்க பாமக தொண்டர்கள். 91 வரலாறு இதுதான். அதுக்கு பிறகு 96 பல கட்ட மாறுதல்கள், திமுக தமாக கூட்டணி வந்துருச்சு. எந்த வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் என்னையே அனுப்புனாரோ அவர் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் அப்படின்னு அது பின்னாடி வந்த கட்சி. அவர் திவாரி காங்கிரஸ்ல இருந்தார். அதாவது அர்ஜுன் சிங் திவாரி தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சி உடைஞ்சது. திவாரி காங்கிரஸும் பாமகவும் கூட்டணி. அதாவது வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கூட்டணி 96 தேர்தலில். ஆனா 4 சீட்டு ஜெயிச்சாங்க பாமக. வாழப்பாடி ராமமூர்த்தி அன்னைக்கு எதுவுமே கிடைக்கல. 98 மக்களவை தேர்தல் வரும்போது டோட்டலா ஒரு கூட்டணி தேவை என்கிற அந்த உணர்வுக்கு போன உடனே அதிமுக கூட்டணி எம்பி தொகுதி 5க்கு 3, 99 திமுக கூட்டணி. அதுக்கு பிறகு வரிசையா பல கூட்டணி மாறுதல். நடுவுல 2016ல தனியாக நின்னது. இதுக்கு நடுவுல டாக்டர் வந்து அந்த சவுக்கடி சத்தியத்தை மீறிட்டாரு. என்னன்னா அன்புமணி அவர்களை வந்து அவர் கட்சியின் தலைவராக்கினார். அதுக்கு பிறகு வந்து எல்லாருக்குமே அதுல அந்த ஒரு இது வந்துருச்சு. என்னன்னா டாக்டர், நான் பார்த்த டாக்டருங்கிறவர் ரொம்ப பெரிய இமேஜ் ஓரியன்டு. அவர் ஏழைகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறாரு, ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு இனத்துக்காக குரல் கொடுக்குறாரு, இடஒதுக்கீடுக்காக போராட்டம். அவரு அதுக்காக சிறைக்கெல்லாம் போயிருக்கிறாரு. 2-3 முறை வந்து அவர் சிறைவாசம் அனுபவிச்சிருக்கிறாரு. தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அவரை சிறை வைத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய இமேஜ் இருக்கும் இல்லையா நமக்கு ஒரு பத்திரிகையாளனா. அப்புறம் என்னைக்கு அவர் அன்புமணி அவர்களை பதவிக்கு கொண்டு வந்தாரோ அன்னைக்கே அந்த இமேஜ் போயிடுச்சுங்க. இதுதான் உண்மை. நான் இவ்வளவு வருஷத்துல அனுபவத்துல இவ்வளவு இதுல வந்து நான் யார் பக்கம் விருப்பு இல்லாம இதை நான் விமர்சனம் பண்றேன். இப்ப இமேஜ் போயிடுச்சு. ஆனா அது ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து தன்னோட வளர்ச்சிக்கு பாடுபடுது. அன்புமணி அவர்கள் அது பிறகு ஒரு 20 வருஷம் எம்பியாவும் இருந்திருக்காரு, மத்திய மந்திரியா இருந்திருக்காரு, 2 முறை எம்பி, தருமபுரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி. ஸோ வாரிசு அரசியல் வரும்போது மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். ஜனங்க வந்து தருமபுரியில் அன்புமணி எம்பியா தேர்ந்தெடுத்த பிறகு அதுக்கப்புறம் வாரிசு அரசுன்னு சொல்லி பயனில்லை. இப்போ உதயநிதி அவர்களை தேர்ந்தெடுத்தாச்சு, வாரிசு அரசுன்னு சொல்லி பயனில்லை. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சது. கட்சி வந்து போயிட்டே இருக்கு. மாற்றி மாற்றி கூட்டணிகள். ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யணுமோ அதான் செய்யறாங்களே தவிர பெரிய புனிதமான அல்லது வந்து நாங்க பார்த்த ஆரம்ப கால வியந்து பார்த்த உயரம் எல்லாம் இல்லை. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்ப வந்து இந்த பிரச்சனை வருது. இதுல வந்து மையத்துல இருக்கிறது பேரன். அப்போ மகனா பேரனாங்கிற அந்த ஒரு சண்டையும் ஒரு யுத்தமும் வந்து ஒரு கட்சிக்குள்ள வந்த பிறகு டாக்டர் ஐயாவுக்கான அந்த இமேஜ் என்பது சுத்தமா போயிடுச்சு, தரைமட்டம் ஆயிடுச்சு. என்னதான் சமாதானம் ஏற்பட்டாலும் இனி அந்த இமேஜை பழைய மாதிரி தூக்கி எடுத்து நிறுத்த முடியுமாங்கிறதெல்லாம் சாத்தியம். இப்ப தர்மபுரியில சௌமியா அன்புமணி வேட்பாளர் இருந்தாங்கல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல. இப்ப அன்புமணி அவங்க கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப முகுந்தன் வரும்போது குடும்பத்துல இருந்து இன்னொருத்தரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாருல, அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? தவறுதான். அதாவதுங்க, முதல்ல சௌமியா அவர்களே நல்லா தெரியுங்க. அவங்க நல்ல 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 டைப்பும் கூட. அதாவது அவங்க சில சோசியல் காசஸ்க்கு எடுத்த முயற்சியெல்லாம் நான் ரொம்ப வியந்து பாராட்டுவேன். ஒரு பெண்ணாக வந்து அந்த முயற்சி எடுக்கிறது கடினமும் கூட. உதாரணமா பசுமை தாயகத்தோட ஆரம்ப கட்ட வேலைகள், உடல் பருமனை குறைப்பதற்கான கருத்தரங்கு, புகைப்பிடித்தலுக்கு எதிரான விஷயங்கள், டாக்டரும் இதெல்லாம் வலியுறுத்திட்டே வந்தாரு.
அதெல்லாமே ரொம்ப பாராட்டிட்டு இருந்தோம், நாங்க வியந்து பாராட்டிட்டு இருந்தோம். அப்போ அன்புமணி அவர்கள் முதல்ல போட்ட கேண்டிடேட் வேற தருமபுரியில. கேண்டிடேட் அந்த கேண்டிடேட்டால வெற்றி தர முடியாதுன்னு உணரும் போது கேண்டிடேட் மாற்றப்பட்டார். அது சௌமியா. அப்ப இந்த விமர்சனம் எழல. என்னன்னா ஒரு கட்சி அசஸ் பண்ணுது, வின்னபிலிட்டி அசஸ் பண்ணுது. அசஸ் பண்ணும்போது கேண்டிடேட்டை மாத்துறது இது நம்ம தொடர்ந்து பார்க்கிற விஷயம்தான். எனவே அன்புமணி அவர்களின் மனைவி அவங்களை எப்படி போடலாங்கிற விமர்சனம் அப்ப வரவே இல்லை, கூர்மையே படல. அது அவங்க வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனா வெற்றி பெறல. வெற்றி பெறணும்னு நான் உண்மையில எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு லேடி அவங்க வந்து சோசியல் காசஸ்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சமூக ஆர்வலரா அவங்கள பார்த்துருக்கிறோம் நாங்க. அப்போ ஒரு பாராளுமன்றத்துக்கு போய் அந்த குரலை எடுத்து வைக்கும் போது நல்லது தானே, இப்படிதான் நான் நினைச்சேன். வெற்றி பெறல. வெற்றி பெறலன்னா என்ன காரணம்னா அகைன் இந்த அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் தான். தமிழ்நாடு அரசியல்ல கூட்டணி கால்குலேஷன்ங்கிறது முக்கியம், கெமிஸ்ட்ரியை விட முக்கியம் அரித்மெட்டிக்ஸ் இங்க. அப்போ தர்மபுரியில பிஜேபிக்கு ஓட்டு இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு அந்த தொகுதியில ஓட்டு இல்லை. அதிமுகவுக்கு இருந்ததுன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஓட்டு இருந்தது. சோ இயல்பான இது என்ன வந்துச்சுன்னா உணர்வு, தர்மபுரியில பாமகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்தா சௌமியா அவர்கள் மிக எளிதாக வெற்றி பெற்றிருப்பார்கள், இப்படியான உணர்வு வந்துச்சுங்க. அப்போ அது உண்மையும் கூட. ஒரு 20,000-25,000 ஓட்டு வித்தியாசம் அவங்க தோத்தாங்க. அப்போ கூட்டணி அமைத்தது தப்பு. அந்த கூட்டணி அமைத்ததுக்கு யார் பொறுப்பு? அன்புமணி அவர்கள் தான் பொறுப்பு. இப்படியாக அந்த பிக்சர் மாறிடுச்சு. ஆனா கட்சியை வந்து தன் பிடிக்குள்ள ஒரு தலைவர் வந்து கொண்டு வந்துருவாரு எப்பவுமே. ஏன்னா அதிகாரம் எங்க இருக்கோ அதை சுத்தி தான் அரசியலே இயங்கும். அதிகாரத்தை தாண்டி எல்லாம் அரசியல் பண்ண முடியாது. அப்போ டாக்டர் ஐயா நிறுவனர் தான், அவருக்கு அதிகாரம் எல்லாம் கிடையாது, மரியாதைக்குரியவர், அவ்வளவுதான். கட்சியின் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் மெம்பர், வன்னியர் சங்கத்தை உருவாக்கிய எல்லா வன்னியர் சங்கங்களையும் இணைத்து உருவாக்கியவர், இப்படிதான் அவரோட இமேஜ். அப்ப இயல்பாக அன்புமணி அவர்கள்ட்ட எல்லா பவரும் கொடுத்து தேர்தல் ஆணையத்தோட எல்லா ரெக்கார்ட்லயும் அவர் பேர்லாம் வந்த பிறகு அவரை சுத்தி கட்சியில இருந்த கொஞ்சம் சீனியர்ஸ் மட்டும்தான் டாக்டர் ஐயாவோட இருந்தாங்க. மற்ற எல்லாமே அன்புமணியை சுற்றி தான் இயங்கிட்டு இருந்தது. நான் திருநெல்வேலிக்கு ஒரு தடவை போயிருந்த போது அன்புமணி அவர்கள் ஏதோ ஒரு திருமணத்துக்காக அங்க வந்திருந்தாரு. பெரிய அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. திருநெல்வேலியில அவங்களுக்கு பெரிய அமைப்புகள்லாம் அப்ப கிடையாது. நானே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். சோ அன்புமணியை சுத்தி பாமக இயங்க துவங்கியே ஒரு அநேகமா 15-20 வருஷம் ஆயிப்போச்சு. அப்போ அன்புமணியை கேட்காம ஒரு நியமனம் பண்ண முடியாது, அதான் உண்மை. எவ்வளவுதான் டாக்டர் வந்து மரியாதைக்குரியவரா இருந்தாலும். அப்ப டாக்டர் எடுத்த நிலைப்பாடு எந்த இடத்துல இடிக்குது? நீங்க சொன்ன மாதிரி ஏன் வந்து சௌமியா அவர்களுக்கு சீட்டு குடிக்கும் போது இந்த பிரச்சனை வரல அப்படின்னா, அது வந்து ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார், மக்கள் தேர்ந்தெடுத்தா தான் அவங்க எம்பி ஆக போறாங்க. இது நியமன பதவி. நியமன பதவியில ஒருவரை உட்கார வைக்கும் போது, இப்ப அன்புமணி அவர்களை உட்கார வைக்கும் போது இந்த 20 வருஷம் தாண்டி பாமக அன்புமணி தலைவராக கொண்ட கட்சியா மாறிடுச்சு. அப்ப அதே மாதிரியான ஒரு பவர் சென்டரா பேரணியே கொண்டு வரும்போது, அப்போ வந்து மிக வலிமையாக அந்த அரசியல் சுழலும், அந்த அரசியல் சக்கரம் சுழலும் இல்லையா? அப்போ அன்புமணி அவர்களுக்கு அதுல என்ன வகையான பிரச்சனை வருது? தன் மனைவியே வந்து வேட்பாளரா வர்றதுங்கிறது அது வேற. ஆனா தன் குடும்பத்திலிருந்து இன்னும் சொல்ல போனால் தனது சகோதரி மகனே வந்து, அதுவும் நிறுவனரோட பேரனே தான் வைத்த பதவி, அந்த பதவி எவ்வளவு முக்கியமான பதவின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பதவியில உட்காரும் போது அது தனது அரசியலுக்கு ஆபத்துன்னு அவர் நினைச்சிருக்கலாம், தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா குடும்பத்துக்குள்ள இருக்கிற இது எங்க உட்கட்சி பிரச்சனைனா, உட்கட்சிக்குள்ள பேசியிருந்தா உட்கட்சி பிரச்சனைன்னு எல்லாரும் கடந்து போயிருவாங்க. அது பொது வழிக்கு வந்த பிறகு எல்லாரும் விமர்சனம் வச்சுதானே ஆவாங்க. அப்ப அன்புமணி அவர்கள் நேரத்துக்கு வந்து இது எங்க உட்கட்சி பிரச்சனை, இதை பத்தி எல்லாம் நீங்க ஒன்னும் பெருசா பார்க்க வேண்டாம், நாங்களே இதை தீர்த்துக்குவோம், எங்களுக்கு எல்லாமே ஐயாதானா. எல்லாமே ஐயாதானா நீங்க அதுக்கு முந்தின நாள் வந்து மேடையில என்ன பேசுனீங்க? நீங்க போடுங்க அது பாப்போம், எல்லாமே ஐயாதானா, ஐயாவை எடுத்துதானே நீங்க மேடையில அவ்வளவு பகிரங்கமா பேசுனீங்க, நன்றி தெரிவிக்க வந்த மைக்க வாங்கி தானே நீங்க பேசுனீங்க. ஒரு நாள் என்ன பெரிய மனமாற்றம் ஏற்பட்டு விட்டது? எல்லாமே ஐயாதானா அவரு வீட்டுக்குள்ளேயே சொல்லியிருப்பாரு, இவர் தான் போடணும் அப்படின்னு. அது சரின்ட்டு போண்டி தானே அவரு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். நான் வந்து ஒரு மகனுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துட்டேன், மகளோட ஃபேமிலியில இருந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் வரணும், அது என் பேரன். ஏன்னா இன்னொரு மகளும் இருக்காங்க, அவங்க பாலிடிக்ஸ்ல வந்த மாதிரி தெரியல. சௌமியா அவர்கள் வந்து பொலிட்டிக்கல் ஃபேமிலிங்க. அவங்க தாத்தா பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலி, அவங்க ஃபாதர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், பொலிட்டிக்கல் ஃபேமிலி. திருமண பந்தம் ஏற்படுவதற்கு முன்பே அது பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலி.
அப்ப மகள் வழி பேரன் அவனை வந்து அவரையும் வந்து இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு டாக்டர் விரும்பி இருந்தா கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள பேசியிருப்பாரு. குடும்பத்துக்குள்ளேயே வந்து எல்லாமே ஐயாதாங்கிற கான்செப்டுகளை ஐயா சொல்றதை நம்ம ஏத்துக்கணும். நம்ம குடும்பத்துல ஒரு குடும்ப பிரச்சனை வருது, சண்டை வருது, எவ்வளவு சொத்து பிரிவுல என்னங்க சண்டை வராத குடும்பம் இருக்கா என்ன? எல்லாத்துலயும் சண்டை வரும். பணம்னு வந்துட்டாலோ, அதிகாரம்னு வந்துட்டாலோ, பவர்னு வந்துட்டாலோ சண்டை வராம இருக்காது. பெரும்பாலும் அரசியல் இல்லாத குடும்பங்கள்ல சண்டை எதனால வருது? சொத்துல வருது, பணத்துல வருது. அப்ப யாரு தலையிட்டு அதை முடிச்சு வைக்கிறாங்க? குடும்ப பஞ்சாயத்து தான். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? கோர்ட்டுக்கு போனா சிவில் கோர்ட்ல அவ்வளவுதான், வக்கீல் தான் உங்களை சாப்பிடுவாரு, உங்க சொத்து வக்கீலுக்கு போய் சேர்ந்துடும். சோ குடும்ப பஞ்சாயத்து வைப்பாங்க. அப்ப யாரு குடும்ப பஞ்சாயத்துல உட்காருவாங்க? பெரியவங்க தான், நம்மளோட வயசுல பெரியவங்க, நம்ம தாத்தாவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், இல்ல அப்பாவா இருக்கலாம். அவங்க உட்கார்ந்து ஒரு முடிவு எடுத்தா எல்லாரும் கட்டுப்படணும். குடும்ப பஞ்சாயத்துல மட்டும் அதுக்கு அப்பீல் எல்லாம் கிடையாது. குடும்ப பஞ்சாயத்துக்கு மேல நான் மோடி பஞ்சாயத்துக்கு போவேன்னு சொல்ல முடியுமா? இல்ல அண்ணாமலை பஞ்சாயத்துக்கு போவேன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது. குடும்ப பஞ்சாயத்துல நோ அப்பீல், மேல்முறையீடு கிடையாது. ஒரு முடிவு எடுத்தா அது அவ்வளவுதான். அப்படித்தானே இருந்திருக்கணும். இது குடும்ப பஞ்சாயத்து முதல்ல பேசப்பட்டிருந்தால், பொலிட்டிக்கல் பஞ்சாயத்து பேசப்பட்டிருந்தா அப்படிதான் இருந்திருக்கணும். அப்படி இல்ல, பொது வெளிக்கு வந்துருச்சு. அப்புறம் எப்படி ஊடகங்களை எல்லாம் நீங்க அலோவ் பண்ணீங்க? ஒரு பொதுக்குழு தானே, இன் கேமரா தானே. இப்போ வந்து போட்டோகிராஃபரா வெறும் போட்டோ எடுக்க மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்காங்க. உள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அது பொதுக்குழுல வந்து என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிறது துல்லியமா இன்ச் பை இன்ச், மினிட் பை மினிட் எல்லா வீடியோவும் வந்திருக்க. ஏன் யாரு கேமராவை அலோவ் பண்ணா? கேமராவை அலோவ் பண்ணது நிச்சயமா டாக்டர் அலோவ் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் கீழே வந்து பிராக்டிகலா அவரை தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் பாக்குறவங்களே குறைஞ்சிட்டாங்க. நான் இந்த சம்பவம் நடந்த உடனே என்னோட பழைய நண்பர்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அன்புமணி கிட்ட பார்ட்டி பவர் எல்லாம் போன பிறகு அவரை சுத்தித்தானங்க ஒரு கட்சி இயங்க முடியும். அப்ப கட்சியில இருக்கிற எல்லாருமே அவரை தான் பாத்துட்டு இருந்தாங்க. டி நகர்ல அவரோட வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. வீடுதான் ஜெயின்னு இருக்கும். அது எல்லா கட்சியும் மாதிரிதான். மு.க. ஸ்டாலின் அவர்களை வீட்டுல போய் பாக்குற மாதிரி, இல்ல உதயநிதி அவர்களை வீட்டுல போய் பாக்குற மாதிரி அன்புமணி அவர்களை அவங்க இல்லத்துல தான் போய் எல்லாரும் சந்திச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த ஆபீஸ் போடுற முடிவு எடுத்தாங்க. டாக்டர் அவர்கள் தைலாபுரத்துக்கு போய் பாக்குற ஆளே குறைஞ்சு போச்சுங்க. 1-2 சீனியர்கள், இந்த விழுப்புரம் மாவட்ட செயலர், இந்த மாதிரி சீனியர்கள் மட்டும் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவே அவருக்கு ஒரு மன சங்கடம் ஆயிடுச்சு. அது இயற்கை தான். ஒரு பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கல் பவரா இருந்துட்டு ஒரு 80ல வன்னியர் சங்கத்தை துவங்கி எத்தனையோ வருடங்கள் வந்து அதுக்கு ஊரா சென்று உழைத்து திடீர்னு வந்து ஒரு 80 வயதுக்கு மேல பாக்குறது கூட ஆள் இல்லாம போனா, பேசுறது கூட ஆள் இல்லாம போனா கொஞ்சம் மனசு இடிக்கும். ஆனா இதுதான் பாலிடிக்ஸ், ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ அதெல்லாம் இதோட விளைவுகள். இதெல்லாம் அந்த உள் வட்டாரங்கள்ல சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் எனக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. என்னன்னா, நம்ம எவ்வளவோ உயரத்துல வச்சு பார்த்தவங்க காலப்போக்கில் அவங்க எடுத்த அரசியல் ரீதியாக குடும்ப முடிவுகளால் வந்து அந்த ஒரிஜினல் கொள்கைகள், ஒரிஜினல் தடம் வந்து மாறிவிட்டது. இப்படித்தான் நான் இதை பாக்குறேன். இன்று காலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அது தன்னுடைய கைப்பட எழுதியிருந்தாரு. அதுல வந்து நம்ம ஆட்சியாளர்களை வந்து நம்ப முடியல, யாரிடம்தான் இந்த நியாயத்தை கேட்பது, வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு ரொம்ப நான் மனவேதனைப்படுறேன். எல்லாரும் சேர்ந்து முயற்சிப்போம், ஒரு விரைவில் இதை சரி செய்வோம் அப்படின்னு அந்த அறிக்கை இருக்கு. அம்பேத்கர் குறித்து பேசிய விஜய் சட்டத்தின் வழியே இதை வந்து சட்டத்தின் வழியே ஏன் இதை அணுக மாற்றாரு, அப்படி ஒரு கருத்து ஏன் அவருக்கு தோணல? இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த வழக்கை விசாரிச்சு சில தீர்ப்புகளையும் வழங்கி இருக்கிறாங்க. அந்த சூழல்ல விஜயோட அறிக்கை எப்படி இதை விஜய் வெளிப்படுத்துறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதே சமயம் இன்று மதியம் ஆளுநரை 1 மணிக்கு விஜய் சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் விஜய் சந்திப்பு என்பது தமிழ்நாட்டோட அரசியலுக்கு சூட் ஆகாதுங்க. ஏன்னா ஆளுநர் வந்து மாநில அதிகாரத்துக்குள்ள தலையிடக்கூடாதுங்கிறதா நம்மளோட கொள்கையே. ஆளுநர் என்பவர் ஒரு அலங்கார பதவி. அன்றாட மாநில நிர்வாகத்துக்குள்ள ஒரு தலையிட போறாரு அப்படின்னா அபத்தம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை சந்தித்த போது இதே கருத்தை தான் வைத்தோம். ஏன்னா ஆளுநர் பதவி வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி ஆளுநர் வேற வழி இல்ல, கான்ஸ்டிடியூஷன் அந்த பதவி இருக்கு, அவருக்கு வந்து சட்டமன்றத்துல உரையாற்றுகிற உரிமை, இவ்வளவுதாங்க. சுப்ரீம் கோர்ட் பல முறை இது சொல்லியிருக்கு. ஆளுநர் என்பவர் மந்திரி சபையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர், அவ்வளவுதான்.
சோ விஜய் ஆளுநரை போய் சந்திக்கிறது என்பது பொதுவாக அது ஒரு அரசியல் ஸ்டண்டா தான் நான் பாக்குறேன். சந்தித்தால் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் ஆளுநர் அவர் அந்த அடிப்படையில சந்திக்கலாம் இல்லையா? பல்கலைக்கழக வேந்தர்னா அவரு விசி போட்டிருக்காரா? அங்க அவர் போடாம வச்ச விசினால எத்தனை பிரச்சனை எத்தனை பல்கலைக்கழகத்துல வருது? சரி, அடிப்படையில் அவர் என்ன சொல்றாரு, ஒரு சர்ச் கமிட்டி போட்டா யூஜிசியோட ரெக்கமெண்டேஷன் படி இது போடல, யூஜிசி மெம்பர் இருக்கணும்னா யூஜிசி ரெக்கமெண்டேஷன் பெருசா ஒவ்வொரு மாநிலமும் யூனிவர்சிட்டி ஆக்ட் நிறைவேற்றி இருக்கு. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு தனி ஆக்டுங்க. அப்புறம் ஒட்டுமொத்தமான ஒரு ஆக்ட் இருக்கு. உதாரணமா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் வேற. நான் ஒரு ஃபார்மர் சிண்டிகேட் மெம்பரா சொல்றேன். ஒரு மாநிலம் தனது பல்கலைக்கழகங்களை நிர்வகிப்பதற்கு தானே ஒரு சட்டத்தை தனது சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கு. எல்லா மாநிலத்திலும் இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு. அந்த சட்டப்படிதான் நம்ம நடக்க முடியும். யூஜிசி ஒரு கைட்லைன் கொடுக்குது, ரெக்கமெண்டேஷன் போட்டுக்குங்க அப்படிங்குது. போடணுங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது, எப்போதுமே கிடையாது. இதுக்கு முன்பு சர்ச் கமிட்டி, நான் பல்கலைக்கழக சிண்டிகேட் மெம்பர் இருந்த சர்ச் கமிட்டில எங்க யூஜிசி இருந்தாங்க? இவர் அது சொல்றாரு, அவ்வளவுதான். அது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல வேற அடி வாங்கின விஷயம் தான். இவர் இன்னொரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்றாரு. இவர் சான்சலர் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது, விசி தான். சான்சலர் அலங்கார பதவி தான். எப்படி நான் இங்க கவர்னர் இருக்காரோ அதே மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சான்சலர் வேந்தர். அப்ப விசி போட்டிருந்தா அவர் ஹெட்டா இருந்திருப்பாரு. ரெஜிஸ்ட்ராருக்கான பவர்ஸ்ல கொஞ்சம் லிமிடெட் பவர்ஸ். அது உடனடியா சில முடிவுகள் எடுக்க முடியாது எந்த ரெஜிஸ்ட்ராராலையும். அப்ப விசியே போடலைங்கிறது அது ஒரு பெரிய குறைபாடு. தொடர்ந்து பல பல்கலைக்கழகங்கள்ல விசி இல்லைங்கிறது இன்னொரு குறைபாடு. எல்லா பல்கலைக்கழகங்களும் இருபாலாரும் சேர்ந்து படிக்கிறாங்க. இந்த பிரச்சனை இன்னொரு பல்கலைக்கழகத்துல வராதுன்னு ஒண்ணும் கிடையாது. அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்க அனைவரும் கண்டிக்கிறாங்க, நாமும் கண்டிக்கிறோம். அது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நிவாரணம் பெற்று தரணும். எஃப்ஐஆர் லீக் ஆனது மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அது வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் கோர்ட்டும் சொல்லிருச்சு. சொல்லித்தாங்க. இடைக்கால நிவாரணம் தான் 25 லட்சம் ரூபா. தீர்ப்பே அது ஒரு இன்ட்ரீம் மாதிரி தான். அப்புறம் ஒரு கமிட்டி, கோர்ட் மானிட்டர்டு கமிட்டி, அது எஸ்ஐடி. எஸ்ஐடி விசாரிக்க போகுது, விசாரணை துவங்கி இருக்காங்க. NCW விசாரணை துவங்கி இருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் விமனும் விசாரணை தொடங்கி இருக்கு. இவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த விசாரணையை நோக்கி தான் இது போகணும். திருப்பி இதை அரசியலாக்குறாங்க. அப்ப விஜய் அரசியலாக்குறாருன்னா இன்னைக்கு திடீர்னு தமிழ்நாட்டுல ஏராளமான போஸ்ட் ஊட்டியிருக்காங்க. போஸ்டர் 2 படம். ஒரு படம் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு ஒரு அட்டாக்கு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை சவுக்கால அடிச்சிட்டு இருக்காரு. அதாவது கண்டிப்பா திமுக ஆர்கனைஸ்ட் போஸ்டரா தான் இருக்க முடியும். இது தமிழ்நாடு பூரா போஸ்டர் வந்திருக்கு. இந்த போஸ்டர் காலையில எனக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. அத பொள்ளாச்சி முரசொலி தலைவங்க பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம். இன்னைக்கு அதிமுகவும் ஒரு போஸ்ட் ஓட்டிருக்காங்க, யார் இந்த சார் அப்படின்னு சொல்லி. அதாவது யார் இந்த சார் அப்படின்னா, அது கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஏரோப்ளைன் மோட்ல போட்டிருந்தாங்க, சும்மா அந்த பெண்ணை மிரட்டுறதுக்கு சாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்கலாம், விசாரிச்சுட்டு இருக்கோன்றாரு. அது ரைட்டு. அது யார் இந்த சார்னு கேள்வி கேட்டலாம், அதை பத்தி ஒன்றும் தவறு கிடையாது. பொள்ளாச்சி பாலியல் பயங்கரம், அது அப்பவுமே எல்லாருமே கண்டிச்சிருக்கிறோம், எடப்பாடி ஸ்டாலின் உட்பட கனிமொழி உட்பட. கேள்வி என்னன்னா, திருமதி கனிமொழி அவர்களோ மற்றவங்களோ ஏன் உடனே இங்க போய் பார்க்கலங்கிறதான கேள்வியே. பொள்ளாச்சிக்கு கனிமொழி அவர்கள் விரைந்தார்கள்னா அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகம் விரைந்திருக்கணும்ல. இதெல்லாம் அரசியல் தவறு. திமுக செய்த அரசியல் தவறு. அரசியலால எதிர்கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனா இதுல பாதிக்கப்பட்ட மாணவியோட உளவியல்ல நீங்க பாக்கணும். அந்த அவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரியே தான் எல்லாம் நடத்துறாங்க. இப்போ விஜயும் அதுதான் செய்யறாரு. தங்கைன்னு சொல்றாரு, தங்கைக்கு சங்கடம் ஏற்படுத்துகிற விதமா தான் அவர் நடந்துக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவரும் சங்கடம் ஏற்படுத்துற விதமா தான் நடந்துக்கிறாரு. அண்ணாமலை ஒருபடி மேல போய் அவர் சாட்டையால் அடிச்சு சங்கடம் கொடுக்கறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. அப்போ இந்த பிரச்சனையா அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி வாக்காளர்கள் பொள்ளாச்சி பாலியல் பயங்கரத்துக்கு பிறகு அதுல பேசப்பட்ட பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களை தான் மீண்டும் தேர்ந்தெடுத்தாங்க. ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா இருந்தது. அது அவ்வளவு தூரம் பேசிட்டு கடைசியில அதிமுக ஜெயிச்சது சேம் பர்சன். என்ன பண்ண முடியும்? வாக்கரசியல்ல ஜனங்க அப்படியான முடிவுகளை எடுக்கிறாங்க. பல நேரங்களில் அவங்க எடுக்கிற முடிவே நமக்கு புரியாம கூட போயிடும். ஏன் இந்த முடிவை ஜனங்க எடுத்தாங்கன்னு கூட புரியாமலே போயிருது. அப்போ விஜய் என்ன இதை பயன்படுத்தி வாக்கரசியல்ல வரணும்னா அவரு களத்துக்கு போயிருக்கணும். சரி, எப்படி ஜெயக்குமார் தலைமையில சரியோ தவறோ உடனடியா மறுநாள் அதிமுக பல்கலைக்கழக வாசல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துச்சுல, விஜய் போயிருக்கலாமே. அதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கலாமா? அன்னைக்கே நடத்திருக்கலாமா?
நிதானமா 4-5 நாள் கழிச்சு வந்து ஒரு கைப்பட எழுதின கடிதம், அவர் கைப்பட எழுதிட்டா மட்டும் அதுக்கு பெரிய உயர்வு வந்துட போதா? என்ன நீங்க என்ன அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க என்ன எடுக்க போறீங்கன்னு யாருக்குமே தெரியலையே. அப்ப இப்போதைக்கு விஜய் எதுல பிஸியா இருக்காருன்னா, அவரோட அடுத்த படத்தை முடிக்கிறதுல பிஸியா இருக்காரு. அதுக்கு பிறகு களத்துக்கு வருவாரு. அது போக ஈரோடு இடைத்தேர்தல் நிற்பாரான்னா அநேகமா நிக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப நிக்க மாட்டாருன்னா என்ன? வந்தா நான் முதலமைச்சரா தான் வருவேன். எம்ஜிஆர் நின்னார்ல 72ல கட்சி ஆரம்பிச்சுட்டு திண்டுக்கல் இடைத்தேர்தல் 73ல ஒரு 6 மாசத்துல நின்னு ஜெயிச்சார்ல. ப்ரூவ் பண்ணுங்க நீங்க. அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு? இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போறது இல்ல. அடுத்தாப்புல ஒருவேளை ஈரோடு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டால் விஜய் அதுக்குள்ள களத்துல இறங்கி இதே மேட்டரை வந்து மக்கள் முன்னாடி வைத்து கடுமையான பிரச்சாரங்களை செய்து வெற்றி பெற வேண்டியதானே. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும்னு ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. திண்டுக்கல்ல வந்து ஆளுங்கட்சி அப்ப திமுக 3வது இடத்துக்கு போயிருச்சுங்க திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல. அதிமுக முதல் இடம், 2வது இடம் வந்து ஸ்தாபன காங்கிரஸ், கர்ம வீரர் காமராஜர் தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ், 3வது இடம் ஆளுங்கட்சியான திமுக, கலைஞர் முதல்வர். அப்ப ஆளுங்கட்சியை வந்து ஒரு இடைத்தேர்தல்ல ஒரு புதிய கட்சி தோற்கடித்த வரலாறு இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அதுக்கு செல்வாக்கு இருந்தா. சரி, விஜய் களத்துக்கு வரணும்ங்கிறீங்க. களத்துக்கு வராம எந்த அரசியல்வாதியும் ப்ரூவ் பண்ணவே முடியாதுங்களே. களத்துக்கு வராம கடிதம் மூலமாவே அரசியல் எப்படி நடத்த முடியும்? கடித அரசியலா நடத்த முடியும்? நீங்க களத்துக்கு வரணும்ல. களத்துக்கு இப்ப இது ஒரு களத்துக்கு வரணும், அரசாங்கத்தை கவர்மெண்ட்டை கண்டிக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா அது அவர் உரிமை, நம்ம தடுக்கவே முடியாது. களத்துக்கு வருவதற்கு அருமையான வாய்ப்புகள் வந்து அடுத்த இடைத்தேர்தல் வருது. இப்பவுமே களத்துக்கு வரலாம். அதிமுக இறங்குது இல்லங்க, களத்துக்கு இறங்கி போராடுது இல்ல. அதிமுகவோட இந்த போராட இப்ப எக்ஸ்பிரஸ் அவென்யூல அவங்க போராடினாங்களே, அந்த போராட்டத்தை அண்ணாமலை ஆதரிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது கூட்டணிக்கான சமிக்கையா அப்படின்னு பேசுறாங்க. எல்லாவற்றையும் கூட்டணிக்கான சமிக்கைன்னு எடுத்துக்க முடியாது. ஆனா இருக்கலாம். தேசிய அளவுல வந்து அதிமுக கூட்டணி இருப்பதுதான் நல்லதுன்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப பாமக பிரச்சனையே பாருங்களேன். பாமக பிரச்சனையில கூட்டணி தான் பிரச்சனைக்கான முக்கிய காரணம் இல்லையா? அதிமுக பிஜேபி எந்த கூட்டணி தானே. அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து கூட்டணி வந்துச்சுன்னா டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையில பெரிய புரிதல் வந்துருமே. ஏன்னா ஒருவர் வந்து பிஜேபி அதுக்கு ஒரு காரணமா இருக்குங்கன்னு என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. ஏங்க இது வந்து பாமக குடும்ப சண்டை இல்ல, பிஜேபி தாங்க இதை தூண்டி விடுது, அன்புமணியை வந்து தூண்டி விட்டுருக்காரு. உங்க பார்வை ஏன் பார்வை அது இல்லைன்னு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அரசியல்னு வரும்போது பல வியாக்கியானங்கள் வரும். அப்ப இயல்பாக ஒருவர் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ரைட்டு, வெல்கம், எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா மக்கள் மத்தியில நீங்க பணியாற்றணும். நீங்க வந்து தங்க கோபுரத்துல உட்கார்ந்துக்கிட்டு பண்ண முடியாது. இளைஞர்கள் மத்தியில ஆதரவு இருக்கிறதுன்னு அப்படித்தான் சொல்லப்படுதுங்க. நமக்கு தேர்தல் ரிசல்ட்ல தான் தெரியும். கண்டிப்பா 18ல இருந்து 30 வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்கள் மத்தியில ஒரு ஆதரவு இருக்கு விஜய்க்கு, அதெல்லாம் மறுக்கவே இல்லைனா. ஆனா வெறுமனே கடித அரசியல் நடத்துறது, இல்ல கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டு யாரையுமே பார்க்காம இருக்கிறது, கட்சிக்காரங்க பார்த்தாங்களான்னு கேட்டு பாருங்க. கலைஞர்லாம் வந்துங்க காலையில 4:30 மணிக்கு வாக்கிங் போவாருங்க அறிவாலயத்துல, முதலமைச்சரா இருக்கும்போது. 6 மணிக்கெல்லாம் போன் வரும் அவர்கிட்ட இருந்து, பத்திரிகைலாம் எனக்கு போன் வரும், என்னையா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இல்ல யாராவது ஒருத்தர் அனுப்பி பேச சொல்லுவாரு, கேட்பாரு. அவர் உடனே அதிகாரிகளை மட்டுமே நம்ப மாட்டாரு, உட்தகவல் கேட்பாரு. அரசியலே அப்படித்தான், பலதரப்பட்ட பேரோட நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். டஃப் அரசியல், வாக்கு அரசியல் அவ்வளவு ஈஸி கிடையாது. சீமான் சொல்றதுதான் கரெக்ட், வாக்கு அரசியல் ரொம்ப கஷ்டம். அப்படி விஜய் இல்லாம வந்து அவர் பெரிய அளவுக்கு வெற்றியெல்லாம் குமிச்சிருவாரு. இல்ல வந்து வெறும் சினிமா ஸ்டார் அந்த இமேஜ்லயே ஜனங்க வந்து நச்சு நச்சுன்னு பட்டன் அழுத்தி விவிபேட்ல விஜய் சிம்பலை பார்த்துட்டு போயிருவாங்கன்னு எனக்கு உண்மையில அந்த நம்பிக்கை இல்லை. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க